வணக்கம். இந்த தொடரில் மகாபாரதத்தில் முனிவர்கள் பேசிக்கொள்ளும் தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பார்க்க இருக்கிறோம். நம்மில் பலருக்கு ஒரு சந்தேகம் உண்டு. வாழ்க்கை ஏன் இவ்வளவு போராட்டமா இருக்கு? ஏன் ஒரு நிமிஷம் நிம்மதி இருந்தா அடுத்த நிமிஷம் கவலை வந்துடுது அப்படின்னு யோசிப்போம். இதற்கான விடையை மகாபாரதத்தில் பீஷ்மர் மிக அழகாக சொல்கிறார். அவர் ஒரு தத்துவத்தை குறிப்பிடுகிறார். அதன் பெயர் சாங்கிய தத்துவம். இதை தோற்றுவித்தவர் கபிலர் என்ற மாமுனிவர். இந்த தத்துவம் நம் வாழ்க்கையை ஒரு பெரிய கடல் அப்படின்னு சொல்லுது. ஆனா இது சாதாரண கடல் இல்ல. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பீஷ்மர் சொல்ற இந்த கடல்ல தண்ணிக்கு பதிலா துன்பம் தான் அதிகமா இருக்கு. இந்த கடல்ல நாம நீந்தி போகும்போது நம்மை பயமுறுத்த சில முதலைகள் வருது. அந்த முதலைகள் வேற எதுவும் இல்ல, நமக்கு வரக்கூடிய நோய்களும் மரணமும் தான் அந்த பயங்கரமான முதலைகள். சரி, கடல்ல பாம்பு இருக்குமே. ஆமா, நம்ம இதயத்தை துடிக்க வைக்கும் பயங்கள் தான் இந்த கடலில் இருக்கும் விஷப்பாம்புகள். நம்முடைய பொறாமைதான் இந்த கடலில் இருக்கும் வேகமான நீரோட்டம். இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அட்டைப்பூச்சிகள், அதாவது ஒட்டுண்ணிகள் நம்மை ஒட்டிக்கொண்டு இரத்தத்தை உறிஞ்சுமே, அதுபோல நம்முடைய மனைவி பிள்ளைகள் மீதான அளவுக்கு அதிகமான பற்று நம்மை இந்த கடலில் முன்னேற விடாமல் தடுக்கும் அட்டைப்பூச்சிகளாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு ஆபத்தான கடல்ல நாம எப்படி தப்பிக்கிறது? அதற்கும் வழி இருக்கு. இந்த கடலை கடக்க நமக்கு ஒரு படகு வேணும். அந்த படகுதான் விவேகம், அதாவது எது சரி எது தப்புன்னு யோசிச்சு முடிவெடுக்கும் குணம். நடுக்கடல்ல நாம தத்தளிக்கும்போது தஞ்சமடைய ஒரு தீவு வேணும் இல்லையா? அதுதான் அறிவு. நாம மூழ்காம இருக்க உதவி செய்யற மிதவைகள்தான் பிற உயிர்கள் மீது காட்டும் கருணை. இந்த கடலோட கரை எது தெரியுமா? அதுதான் உண்மை. அந்த உண்மையை நோக்கி பயணம் செஞ்சு சாங்கிய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உலக துன்பங்கள்ல இருந்து விடுதலை பெற்று சூரிய கதிர்களைப் போலவும் காற்றைப் போலவும் சுதந்திரமா மாறிடுவாங்கன்னு பீஷ்மர் முடிக்கிறார். வாழ்க்கை கடல்ல மூழ்காம அறிவெனும் தீவை அடைய தயாரா இருக்கீங்களா? தொடர்ந்து கேட்போம். நம்முடைய உடம்பை ஒரு அழகான வீடு என்று கற்பனை செய்து கொள்வோம். ஒரு வீட்டை கட்ட பிளான், செங்கல், சிமெண்ட், ஜன்னல் கதவுகள் எப்படி தேவையோ அதே போல நம் உடலும் 24 பொருட்களால் ஆனது என்று சாங்கிய தத்துவம் சொல்கிறது. இதை புரிந்து கொள்வது ரொம்ப எளிது. வாருங்கள், வீட்டு கட்டுமானத்தை பார்ப்போம். படி 1, வீட்டின் பிளான், புத்தி. எந்த ஒரு வீட்டை கட்டுவதற்கும் முதலில் ஒரு பிளான் தேவை. நம் உடம்பில் அந்த பிளான் தான் புத்தி. இதைத்தான் மகத் என்றும் சொல்கிறார்கள். இதுதான் ஒரு வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. படி 2, வீட்டின் பெயர் பலகை, அகங்காரம். வீடு கட்டும்போது இது என்னுடைய வீடு என்ற எண்ணம் வருமல்லவா? அதுதான் அகங்காரம். நான் என்ற உணர்வுதான் இந்த வீட்டின் உரிமையாளர் போல செய்யப்படுகிறது. படி 3, செங்கல், மணல், ஜல்லி, ஐம்பூதங்கள். வீட்டின் சுவரை எழுப்ப தேவையான மூலப்பொருட்கள்தான் 5 பூதங்கள்: ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர் மற்றும் பூமி. இவைதான் நம் உடலின் பருமனான வடிவத்தை தெரிகின்றன. படி 4, ஜன்னல்கள் மற்றும் வாசல்கள், அறிவு புலன்கள். வீட்டிற்குள் வெளிச்சம் வர ஜன்னல்கள் தேவை. வெளியில் நடப்பதை நாம் தெரிந்து கொள்ள உதவும் ஜன்னல்கள்தான் நம்முடைய 5 அறிவு புலன்கள். அவை காது, கேட்பதற்கு; தோல், தொடு உணர்ச்சிக்கு; கண்கள், பார்ப்பதற்கு; நாக்கு, சுவைக்க; மூக்கு, வாசனையை அறிய. படி 5, வீட்டின் கதவுகள் மற்றும் வேலையாட்கள், செயல் புலன்கள். நம் உடலின் 5 செயல் புலன்கள் இருக்கின்றன. அவை வாய், பேசுவதற்கு; 2 கைகள், 2 கால்கள், கழிவுகளை வெளியேற்றும் உறுப்புகள், குதம் மற்றும் பிறப்புறுப்புகள். படி 6, வீட்டின் மேலாளர், மனம். இத்தனை ஜன்னல்கள், கதவுகள், வேலையாட்கள் இருந்தாலும் இவர்களை ஒருங்கிணைக்க ஒரு மேலாளர் தேவை. அவர்தான் மனம். அறிவு புலன்களையும் செயல் புலன்களையும் சேர்த்து இயக்குபவர் இவரே. படி 7, வீட்டின் உரிமையாளர், 25வது தத்துவம், ஆத்மா அல்லது விஷ்ணு. இப்போது ஒரு அழகான வீடு தயாராகிவிட்டது. ஆனால் வீடு மட்டுமே வாழ்க்கை இல்லையே. அந்த வீட்டிற்குள் ஒரு நபர் வசிக்க வேண்டுமல்லமா? அந்த 24 பொருட்களையும் கடந்து அந்த உடலுக்குள் சாட்சியாக இருக்கும் அந்த 25வது நபர்தான் ஆத்மா அல்லது விஷ்ணு. இந்த வீடு, உடல் ஒரு நாள் சிதைந்து போகலாம். ஆனால் உள்ளே இருக்கும் அந்த உரிமையாளர், ஆத்மா, அழிவற்றவர். அவர் இந்த 24 பொருட்களோடும் சேராமல் தனித்து இருப்பவர். இதைத்தான் சாங்கிய தத்துவம் மிக தெளிவாக விளக்குகிறது. நம் உடலை புரிந்து கொண்டால் நம்மை பற்றிய உண்மையும் புரிந்துவிடும். நம் எல்லோருடைய மனமும் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில நேரம் அமைதியாக இருக்கிறது, சில நேரம் கோபமாக இருக்கிறது, சில நேரம் மந்தமாக இருக்கிறது. இதற்கு காரணம்
நம்மிடம் இருக்கும் 3 விதமான குணங்கள்தான் என்று சாங்கிய தத்துவம் சொல்கிறது. இவற்றை சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று அழைக்கிறார்கள். சுலபமாக புரியும்படி சொன்னால் இவை நம் எண்ணங்களின் 3 நிறங்கள். 1. வெள்ளை நிறம், சத்துவகுணம். இந்த குணம் நம்மிடம் மேலோங்கி இருக்கும்போது மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும். இதில் மகிழ்ச்சி, அன்பு, நேர்மை, நம்பிக்கை, மற்றவர்களுக்கு கொடுக்கும் தயாள குணம் என 10 விதமான நற்பண்புகள் அடங்கும். இந்த வெள்ளை நிற குணத்தோடு வாழ்பவர்கள் இறந்த பிறகு தேவர்களின் உலகிற்குச் சென்று பேரின்பத்தை அடைவார்கள் என்று பீஷ்மர் கூறுகிறார். 2. சிவப்பு நிறம், ரஜஸ் குணம். இது ஒருவிதமான துடிப்பு அல்லது வேகம். இதை சிவப்பு நிறத்தோடு ஒப்பிடுகிறார்கள். ஆசை, கோபம், தானென்ற அகந்தை, இன்ப துன்பங்களில் அளவுக்கதிகமாக ஈடுபடுவது, மற்றவர்களை பிரித்துப் பார்ப்பது போன்ற 9 பண்புகள் இதில் இருக்கும். இந்த சிவப்பு நிற குணத்தோடு வாழ்பவர்கள் மீண்டும் மீண்டும் மனிதர்களாகவே பிறந்து உழைத்துக் கொண்டிருப்பார்கள். 3. கருப்பு நிறம், தமஸ் குணம். இது இருளை குறிக்கும் குணம். இதை சாங்கியம் கருப்பு நிறம் என்கிறது. அதிக தூக்கம், சோம்பல், எதையும் சரியாக புரிந்து கொள்ளாத குழப்பம், விழிப்புணர்வு இல்லாத நிலை போன்ற 8 பண்புகள் இதில் உண்டு. எப்போதும் இந்த இருண்ட குணத்திலேயே மூழ்கிக் கிடப்பவர்கள் மங்களமற்ற தாழ்ந்த நிலைகளை, அதாவது நரகம் அல்லது விலங்குப் பிறவிகளை அடைவார்கள் என்று எச்சரிக்கிறது இந்த தத்துவம். இந்த குணங்களால் என்ன நடக்கும்? இந்த 3 நிறங்களும் நம் ஆத்மாவை ஒரு பட்டுப்பூச்சி கூடு கட்டுவது போல முழுமையாக மறைத்து விடுகின்றன. நாம் எந்த நிறத்தை, அதாவது குணத்தை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்த நிறத்திற்கு ஏற்றவாறு நம் வாழ்க்கை அமைகிறது. இந்த 3 குணங்களையும் ஒருவன் சமமாக புரிந்து கொண்டு அவற்றை தாண்டி செல்ல முயற்சிக்கும்போதுதான் அவன் உண்மையான விடுதலையை அடைய முடியும். நம்மிடம் இன்று எந்த நிறம் அதிகமாக இருக்கிறது என்று கவனிப்போம். ஒரு பட்டுப்பூச்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அது தன்னைச் சுற்றிலும் நூல்களை பின்னி ஒரு கூட்டை கட்டும். கடைசியில் அந்த தற்காப்பு கூட்டிற்குள்ளேயே அது சிக்கிக்கொண்டு தனது சுதந்திரத்தை இழந்துவிடும். நம்முடைய ஆத்மாவும் அப்படித்தான். ஆத்மா உண்மையில் எதற்கும் கட்டுப்படாதது, எதை குறித்தும் கவலைப்படாதது. ஆனால் அது அறியாமை என்ற நூலால் தன்னைச் சுற்றி ஒரு கூட்டை கட்டிக்கொள்கிறது. இதனால்தான் ஆத்மாவிற்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களையெல்லாம் அது தனக்கு நடப்பதாக நினைத்து கொள்கிறது. உதாரணத்திற்குச் சொல்ல வேண்டுமானால், ஆத்மாவிற்கு தலைவலியோ பல்வலியோ காய்ச்சலோ வராது. ஆனால் உடல் அந்த வலிகளை அனுபவிக்கும்போது உள்ளே இருக்கும் ஆத்மாவும் ஐயோ எனக்கு வலிக்கிறதே என்று தவறாக எண்ணுகிறது. ஆத்மா இந்த உலகத்தில் பல வேடங்களை போட்டுக்கொண்டு விளையாடுகிறது. சில சமயம் அது விலை உயர்ந்த பட்டு ஆடைகளை அணிந்திருப்பதாக நினைக்கும். சில சமயம் மரப்பட்டைகளையும் கிழிந்த கந்தல் துணிகளையும் அணிந்திருப்பதாக நினைக்கும். ஒரு பக்கம் அரண்மனை மாளிகையில் வசிப்பதாக எண்ணும். மறுபக்கம் வெறும் தரையில் அல்லது சாம்பலில் படுத்திருப்பதாக நினைக்கும். உணவு விஷயத்திலும் அப்படித்தான். சில நேரம் அறுசுவை உணவை உண்பதாகவும், சில நேரம் வெறும் காற்றையும் தண்ணீரையும் மட்டும் குடித்து பசியோடு இருப்பதாகவும் அது கற்பனை செய்து கொள்கிறது. இப்படி தன்னை இந்த உடலோடும் சூழ்நிலையோடும் பிணைத்துக் கொள்வதால்தான் ஆத்மா சொர்க்கத்திற்கும் பூமிக்கும், சில நேரங்களில் நரகத்திற்கும் அலைந்து கொண்டிருக்கிறது. பட்டுப்பூச்சி எப்படி தன் கூட்டை உடைத்துக்கொண்டு வெளியே வந்தால் பட்டாம்பூச்சியாக பறக்க முடியுமோ, அதுபோல நான் இந்த உடல் அல்ல, இந்த வேடங்கள் எதுவும் எனக்குச் சொந்தமில்லை என்று ஆத்மா உணரும்போது அது அந்த பந்தக்கட்டிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாகிறது. இந்த ஆத்மாவின் ஒளிந்து விளையாட்டை புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள் நம்மை பாதிக்காது. ஒரு அழகான வெள்ளைச் சட்டையில் கரைப்பட்டால் அது எப்படி தெரியுமோ, அதுபோல நம் உடலிலும் ஆத்மாவிலும் 5 விதமான கரைகள் அல்லது களங்கங்கள் படிந்துள்ளதாக சாங்கிய தத்துவம் சொல்கிறது. இந்த கரைகள் இருக்கும் வரை நம்மால் அமைதியாக இருக்க முடியாது. அந்த 5 எதிரிகள் யார்? அவர்களை துடைப்பது எப்படி? 1. கோபம், முதல் எதிரி. நமக்கு வரும் கோபம் ஒரு பெரிய கரை. இதை எப்படி துடைக்கலாம்? இதற்கு சாங்கியம் சொல்லும் மருந்து மன்னிப்பு.
பிறரை மன்னிக்கும் தன்மையை வளர்த்து கொண்டால் கோபத்தின் வேரை நாம் அறுத்துவிடலாம். 2. ஆசை, இரண்டாம் எதிரி. தேவையற்ற ஆசைகள் நம் நிம்மதியை கெடுக்கும் கரைகள். இதற்கு மருந்து பற்றற்ற நிலை. காரியங்களில் உள்ள பலனை எதிர்பார்க்காமல் அதிகப்படியான பற்றை கைவிடுவதால் இந்த ஆசையை வெல்லலாம். 3. அதிக உறக்கம், மூன்றாம் எதிரி. அதிகப்படியான தூக்கம் மற்றும் மந்த நிலை நம்மை முன்னேற விடாது எதிரி. இதற்கான தீர்வு சத்துவ குணம். நம்மிடம் நல்ல குணங்களையும் தெளிவான சிந்தனைகளையும் வளர்த்து கொண்டால் இந்த உறக்கம் எனும் மந்த நிலையை வெல்லலாம். 4. அச்சம், நான்காம் எதிரி. காரணமே இல்லாத பயம் நம்மை முடக்கிவிடும் ஒரு பெரிய கரை. இதை வெல்லத் தேவையானது விழிப்புணர்வு. எப்போதும் கவனமாகவும் விழிப்புடனும் இருப்பவர்களுக்கு பயம் என்பது வருவதில்லை. 5. மூச்சு, அதாவது அதிக உணவு. இங்கே மூச்சு என்பது நம் உடலின் இயக்கம் மற்றும் அதற்கான சக்தியை குறிக்கிறது. இதை கட்டுப்படுத்த சாங்கியம் சொல்லும் மிக எளிய வழி குறைவான மற்றும் சத்தான உணவு. மிதமான உணவை உண்பதன் மூலம் நம் உடலை நாம் வசப்படுத்தலாம். இந்த 5 கரைகளையும் துடைத்துவிட்டால் நம் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாகிவிடும். இந்த அறிவெனும் ஆயுதத்தைக் கொண்டு கவலைகளையும் பயத்தையும் வென்று நாம் ஒரு பெரிய இன்பக்கடலில் பயணம் செய்யலாம். நம்மை பந்தப்படுத்திக் கொள்ளாமல் பக்குவமாக வாழ்வதே சாங்கியம் காட்டும் வழி. இன்று நாம் ஒரு அழகான உதாரணத்தை பார்க்கப் போகிறோம். வானத்தில் இருக்கும் நிலவை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? நிலவு தேய்கிறது, பிறகு வளர்கிறது. இதை சாங்கிய தத்துவம் நம் வாழ்க்கையோடு எப்படி ஒப்பிடுகிறது தெரியுமா? 1. நிலவின் 16 கலைகள். நிலவிற்கு மொத்தம் 16 பகுதிகள் அல்லது கலைகள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இதில் 15 கலைகள்தான் நம் கண்ணுக்கு வளர்வதும் தேய்வதுமாக தெரிகின்றன. ஆனால் அந்த 16வது பகுதியான தூய சித், அதாவது ஆன்மா, எந்த மாற்றமும் இல்லாமல் அழிவில்லாமல் அப்படியே இருக்கிறது. நாம் எப்போது அந்த நிலையான 16வது பகுதியை உணர்கிறோமோ அப்போதுதான் நமக்கு விடுதலை கிடைக்கும். 2. இந்த உடல் யாருடையது? ஃபாதர் மதர் கான்ட்ரிபியூஷன். மன்னன் ஜனகருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. சுவாமி, இந்த உடல் ஆண் பெண் உறவால் திறக்கிறது. இதில் ஆன்மாவின் பங்கு என்ன என்று கேட்கிறார். அதற்கு வசிஷ்டர் ஒரு நுட்பமான பதிலை சொல்கிறார். நம் உடலில் உள்ள எலும்பு, நரம்பு, ஊன் ஆகிய 3ம் தந்தையிடமிருந்து பெறப்படுகின்றன. அதேபோல தோல், சதை, இரத்தம் ஆகிய 3ம் தாயிடமிருந்து பெறப்படுகின்றன. இப்படி பலரிடமிருந்து கடன் வாங்கி உருவானதுதான் இந்த உடல். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இருக்கும் அந்த பரம்பொருள் அல்லது ஆன்மாவிற்கு உடல் கிடையாது, பிறப்பும் கிடையாது. 3. புத்தகச் சுமையா அல்லது ஞானமா? த பர்டன் ஆஃப் நாலெட்ஜ். ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் வசிஷ்டர் இங்கே தருகிறார். வெறும் புத்தகங்களை படிப்பதோ அல்லது ஸ்லோகங்களை மனப்பாடம் செய்வதோ மட்டும் போதாது. ஒருவன் ஒரு பழத்தை சுமந்து கொண்டிருக்கிறான், ஆனால் அதன் சுவையை அவன் அறியவில்லை என்றால் அந்த பழம் அவனுக்கு வெறும் சுமைதான். அதுபோல தத்துவத்தின் உண்மை பொருளை புரியாமல் வெறும் வார்த்தைகளை சுமப்பவன் ஒரு பயனற்ற சுமை தூக்கி என்று வசிஷ்டர் கூறுகிறார். 4. கண்ணுக்கு தெரியாததை எப்படி கண்டுபிடிப்பது? கண்ணுக்கே தெரியாத ஆன்மாலை எப்படி நம்புவது என்று கேட்டால் அதற்கு ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார்கள். வசந்தகாலம் வரும்போது செடிகளில் பூக்கள் பூக்கின்றன, காய்கள் காய்க்கின்றன. வசந்த காலத்தை நாம் நேரில் பார்க்க முடியாது, ஆனால் பூக்களையும் காய்களையும் வைத்து வசந்தகாலம் வந்துவிட்டது என்று உணர்கிறோம் அல்லவா? அதேபோல நம் உடலில் நடக்கும் செயல்களைக் கொண்டு உள்ளே ஒரு ஆன்மா இருப்பதை நாம் உணர வேண்டும். யார் ஒருவர் எல்லாம் ஒன்றுதான் என்று பார்க்கிறாரோ அவர் புத்திசாலி. யார் எல்லாம் வேறு வேறு என்று பிரித்து பார்க்கிறாரோ அவர் இன்னும் உண்மையை அறியவில்லை என்று அர்த்தம். இந்த நிலவை போன்ற மாற்றமில்லாத அந்த 16வது கலையை நமக்குள் தேடுவோம். வணக்கம். இந்த தொடரில் மகாபாரதத்தில் முனிவர்கள் பேசிக்கொள்ளும் தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் கொஞ்சம் நிதானமாக நம் மனதிற்குள் இருக்கும் ரகசியங்களை ஆழமாக பார்க்கப் போகிறோம். தத்துவங்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல,
அவை நாம் வாழ வேண்டிய முறை. 1. மனதை ஒரு பாறையாக்குவது எப்படி? யோக ரகசியம். யோகம் என்றாலே பலருக்கும் உடற்பயிற்சி என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் சாங்கியம் சொல்லும் யோகம் என்பது மனதை ஒருமுகப்படுத்துவது. சிறுநீர் கழிப்பது, உணவு உண்பது போன்ற மிக அவசியமான நேரங்களைத் தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் நம் கவனத்தை ஆத்மா எனும் ஒளி மீது வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு 2 வழிகள் உண்டு. சுவாச கட்டுப்பாடு. மூச்சை ஒரு தாள லயத்தோடு 22 முறைகள் என சொல்லப்படும் கணக்கோடு கவனிப்பது. மனக்குவிப்பு. வெளி உலக விஷயங்களில் அலையும் மனதை அப்படியே பிடித்து உள்ளே கொண்டு வருவது. இப்படி பயிற்சி செய்யும்போது ஒரு கட்டத்தில் அந்த மனிதர் ஒரு கல்லைப் போலவோ அல்லது ஒரு உலர்ந்த மரத்துண்டைப் போலவோ அசையாமல் மாறிவிடுவார். காது கேட்காது, கண்கள் பார்க்காது, தோல் எதையும் உணரவே உணராது. அப்போது காற்றில்லாத இடத்தில் எரியும் தீபம் எப்படி துடிக்காமல் நேராக எரியுமோ அப்படி அவர் மனதிற்குள் அந்த பரம்பொருள் மின்னலைப் போலவோ அல்லது கோடி சூரிய பிரகாசத்தைப் போலவோ காட்சியளிக்கும். 2. அலைகளும் கடலும். படைப்பும் அழிவும். இந்த உலகம் எப்படி தோன்றியது? முதலில் ஒரு மூலப்பொருள், அதிலிருந்து புத்தி, அதிலிருந்து அகங்காரம் என்று ஒவ்வொன்றாக 24 தத்துவங்கள் வரிசையாக தோன்றுகின்றன. இதை எதனுடன் ஒப்பிடலாம்? கடலிலிருந்து எழும் அலைகளைப் போலத்தான் இந்த 24 தத்துவங்களும் கடலிலிருந்து கிளம்பி மேலே வந்து மீண்டும் கடலிலேயே அடங்கிவிடுகிறது. அதேபோல இந்த உடலும் உலகமும் எதிலிருந்து உருவானதோ மீண்டும் அங்கேயே பிரளய காலத்தில் ஒடுங்கிவிடும். இந்த மாற்றங்களையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கும் அந்த சாட்சிதான் நம் ஆத்மா. வயல் வேறு, அந்த வயலை சொந்தமாக வைத்திருக்கும் விவசாயி வேறு இல்லையா? அதுபோல இந்த 24 தத்துவங்கள் ஒரு வயல் என்றால் அந்த ஆத்மாதான் அந்த நிலத்தின் உரிமையாளர். கடைசியாக நம்மை நாமே உணரும் அந்த நொடியை பற்றி பார்ப்போம். இதை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையே மாறிவிடும். ஒரு மீன் வலைக்குள் சிக்கிக்கொள்கிறது. அது ஆரம்பத்தில் இந்த வலைதான் என் உலகம், இந்த தண்ணீர்தான் என் சொர்க்கம் என்று நினைக்கிறது. ஆனால் திடீரென்று அதற்கு தன் தவறு புரிகிறது. அது அழத் தொடங்குகிறது. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய முட்டாள்! நம்முடைய உண்மையான நண்பன் அந்த பரமாத்மா மட்டும்தான். அவனைப் போலவே நானும் பரிசுத்தமானவன்தான். ஆனால் இந்த ஆசை என்ற வலையிலும் குடும்பம், சொத்து என்ற பற்று என்ற மாயையிலும் சிக்கிக்கொண்டு உடலை விட்டு உடல் மாறி அலைந்து கொண்டே இருக்கிறேன். உண்மையில் எனக்கும் இந்த உடலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. எப்போது அந்த ஆத்மா நான் இந்த உடல் அல்ல, இந்த வலையிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று விழித்துக் கொள்கிறதோ அப்போது அது அந்த வலைகளிலிருந்து விடுபட்டு மீண்டும் அந்த பரம்பொருளோடு ஒன்று கலக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சிக்குள் சிக்கமாட்டார்கள். அவர்கள் அடைவதுதான் அந்த பேரானந்த நிலை. இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயங்கள் நம்மை நாமே ஒரு கண்ணாடி முன்னால் நின்று பார்ப்பது போல இருக்கும். 1. அத்திப்பழமும் கொசுவும். நம்மில் பலருக்கு ஒரு சந்தேகம் வரும். பரமாத்மா வேறு, நான் வேறு என்று சொல்கிறீர்களே, அது எப்படி? இதை புரிய வைக்க ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார்கள். ஒரு அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது நன்றாக பழுத்து உடையும்போது அதற்குள்ளே சிறிய கொசுக்கள் அல்லது புழுக்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது யோசித்துப் பாருங்கள். அந்த பழத்திற்குள்ளேதான் அந்த பூச்சி வாழ்கிறது. ஆனால் அந்த பூச்சி அந்த பழம் கிடையாது இல்லையா? அதேபோலத்தான் மீன் தண்ணீருக்குள் வாழ்கிறது. ஆனால் மீன் தண்ணீர் அல்ல. இப்படித்தான் நம்முடைய ஆன்மாவும் அந்த பரம்பொருளோடு கலந்திருந்தாலும் அது பரம்பொருள் ஆகாது. இந்த உண்மையை எப்போது நாம் உணர்கிறோமோ அப்போதுதான் நமக்கு விடுதலை கிடைக்கும். 2. விழிப்பவன் யார்? இங்கே 2 பெயர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று புத்தம், இன்னொன்று அபுத்தம். புத்தம் என்றால் தூய அறிவு அல்லது விழிப்புடன் இருக்கும் பரமாத்மா. அபுத்தம் என்றால் விழிப்பற்ற நிலை அல்லது அறியாமையில் இருக்கும் ஆன்மா. நாம் இப்போது தூக்கத்தில் கனவு காண்பது போல இருக்கிறோம். நம்மை பருத்தவன், மெலிந்தவன், பெரிய ஜாதிக்காரன் என்று பல வேடங்களில் நம்மை நாமே நினைத்துக் கொள்கிறோம்.
ஆனால் இந்த வேடங்கள் எல்லாம் வெறும் மாயை என்று எப்போது ஒருவன் உணர்கிறானோ அப்போது அவன் அந்த 26வது தத்துவமான பேரறிவை அடைகிறான். இந்த ரகசியத்தை யாருக்கு சொல்லலாம்? இந்த உயர்ந்த உண்மைகளை எல்லாருக்கும் சொல்லிவிட முடியாது. பொறாமைப்படுபவர்கள், வஞ்சகம் செய்பவர்கள், ஒழுக்கமில்லாதவர்களுக்கு இதை போதிப்பதில் பயனில்லை. மாறாக மற்றவர்களைப் பற்றி தீயாக பேசாதவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள், அமைதியாக தனிமையில் இருக்க விரும்புபவர்களுக்கு மட்டுமே இந்த ரகசியங்களை சொல்ல வேண்டும். கடைசியாக ஒரு கேள்வி. நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? உங்கள் கண் பார்க்கிறதா? இல்லை. உங்கள் மனமும் கவனமும் அங்கே இருந்தால் மட்டும்தான் உங்கள் கண்ணால் ஒரு பொருளை பார்க்க முடியும். மனதின் கவனம் மாறிவிட்டால் உங்கள் கண்ணெதிரே ஒரு பொருள் இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியாது. எனவே புலன்களை விட மனம்தான் உயர்ந்தது. அதுதான் நம் உடலில் இருக்கும் அனைத்து புலன்களுக்கும் தலைவன். இந்த மனதை நாம் வசப்படுத்தினால் இந்த உலகத்தை வென்று அந்த பரம்பொருளோடு கலக்கலாம்.